வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் இளையான்குடி மாரநாயனாரை பற்றி, அவருடைய சிவத்தொண்டு பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளையான்குடி என்னும் ஊரிலே வேளாளர் குலத்திலே எத்தொழிலினும் சிறந்த வேளாண்மையால் வரும் குற்றமற்ற அளவிறந்த செல்வத்தையும் சிவனடியார்கண் மேலே முழுமையும் பதித்த அன்பு கொண்ட சிந்தையையும் உடையவராகிய மாரனார் என்பவர் தம்முடைய கிரகத்துக்கு வரும் சிவபக்தர்கள் எந்த வர்ணத்தாராயினும் மெய்யன்போடு அவர்களை எதிர்கொண்டு அஞ்சலி செய்து இன்சொற்களை சொல்லி வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து கரகநீர் கொண்டு அவர்கள் திருவடிகளை விளக்கி அத்தீர்த்தத்தை சிரமேற்றெழித்து உள்ளம் பருகி அத்திருவடிகளை மெல்லிய வஸ்திரத்தினால் ஒற்றி ஆசனத்தில் இருத்தி சைவ ஆகம விதிப்படி அர்ச்சித்து நமஸ்கரித்து பின்பு கைப்பு, புளிப்பு, தித்திப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு என்னும் அறுவகை சுவையுடையவனாய் உண்ணப்படுவது, தின்னப்படுவது, நக்கப்படுவது, பருகப்படுவது என நால்வகைப்படும் உணவுகளை அவரவர் பிரீத்திப்படி திரு அமுது செய்விப்பார். இப்படி தினந்தோறும் மாகேஸ்வர பூஜை பண்ணுதலாகிய சிவ புண்ணியத்தினாலே செல்வம் அபிவிருத்தியாக அவர் குபேரனை ஒத்து வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும் காலத்திலே சிவபெருமான் அவ்விளையான்குடி மாரநாயனார் இந்த செய்கையை செல்வம் வந்த காலத்தினன்றி வறுமை வந்த காலத்தினும் தளராது செய்ய வல்லவர் என்பதையும், தம் நல்லோர்களுக்கு வறுமையை கொடுத்தல் அவர்கள் நயத்தின் பொருட்டே என்பதையும், அந்நயம் இறுதியிலேயே பழிக்கும் என்பதையும் அக்கருத்தறியாது அதற்குள்ளே புண்ணியம் செய்த நமக்கு கடவுள் இடர் செய்தாரே என்று தம்மை நோதல் பழுதாம் என்பதையும் பிறருக்கு தெரிவித்து ஊவிக்கும் பொருட்டு திருவுளங்கொண்டு அந்நாயனாரிடத்திலே உள்ள செல்வமெல்லாம் நாள்தோறும் சுருங்கி வறுமை எய்தும்படி அருள் செய்தார். அப்படி செல்வம் சுருங்கவும் நாயனார் மாகேஸ்வர பூஜையிலே பதிந்த தம்முடைய மனம் சிறிதும் சுருங்குதலின்றி தம்மிடத்துள்ள நிலங்கள் முதலியவற்றை விற்றும் தம்மை கூட விற்று இருக்கத்தக்க அவ்வளவு கடன்களை வாங்கியும் முன்போலவே தானம் செய்யும் திருப்பணியை விடாது செய்து வந்தார். அவர் மழைக்காலத்திலே மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் நெடுநேரம் எதிர்பார்த்திருந்தும் ஒருவருடைய உதவியும் இல்லாமல் பகல் முழுதும் போஜனம் செய்யாமையால் பசி அதிகப்பட்டு வீட்டுக்கதவை பூட்டிய பின்பு திருக்கைலாசபதியானவர் சைவ வேடம் கொண்டு எழுந்தருளி வந்து கதவை தட்டி அழைக்க நாயனார் கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் மழையினால் நனைந்த அவருடைய திருமேனியை வஸ்திரம் கொண்டு துடைத்து இருத்தற்கு இடம் கொடுத்து அவருக்கு அமுதூட்டல் வேண்டும் என்னும் ஆசை மிகுதியால் தம்முடைய மனைவியாரை நோக்கி, இந்த சைவர் மிக பசி கொண்டு வந்திருக்கின்றார். நமக்கு முன்னமே போஜனத்துக்கு ஒன்றுமில்லை. ஆயினும் இவருக்கு எப்படியும் அன்னம் கொடுக்க வேண்டுமே, இதற்கு யாது செய்வோம் என்றார் மாரநாயனார். அதற்கு மனைவியார், வீட்டிலே ஒரு பதார்த்தமும் இல்லை, அயலவர்க்கும் இனி உதவ மாட்டார்கள். நெடுநேரமாயிற்று, அரிசி கடன் கேட்கப் போவதற்கு வேறு இடமும் இல்லை. பாவியாகிய நான் இதற்கு யாது செய்வேன் என்று கூறினார். இன்று பகற்காலத்திலே வயலிலே விதைக்கப்பட்ட ஈரத்தால் முன்னமே முளை கொண்டிருக்கின்ற நெல்லை வாரிக்கொண்டு வந்தால் இயன்றபடி அண்ணன் சமைக்கலாம். இதுவேயன்றி வேறு ஒரு வழியும் அறியேன் என்று சொல்லி ஈசனை துக்கித்தார் மாரநாயனார். இளையான்குடி மாரநாயனார் மிகவும் மனம் மகிழ்ந்து மிக மழை பொழிகின்ற மகா அந்தகாரமயமாகிய அத்தராத்திரியிலே ஒரு பெரிய இறை கூடையை தலையிலே கவிழ்த்து கொண்டு காலினாலே தடவி குறிவழியே தம்முடைய வயலில் சென்று அதிலே அதிக மழையினால் நீர்மேலே மிதக்கின்ற நென்முளைகளை கையினாலே கோடி வாரி இறைக்கூடை நிறைய இட்டு தலையிலே வைத்து சுமந்து கொண்டு சீக்கிரம் திரும்பி வந்தார். அவரை எதிர்பார்த்து கொண்டு வாயிலிலே நின்ற மனைவியார் மனமகிழ்ச்சியோடு அந்த நெல்முளையை வாங்கி சேறு போகும்படி நீரினாலே கழுவியூற்றி
பின்பு தம்முடைய பிராணநாயகரை நோக்கி, அடுப்பிலே நெருப்பு மூட்டுவதற்கு விறகு இல்லையே என்று சொல்லி வருத்தம் கொண்டார். நாயனார் மனைவி அவர் கிழமாயிருக்கின்ற வீட்டின் மேற்கூரையிலுள்ள வரிச்சுக்களை அறுத்து வீழ்த்தினார். மனைவியார் அவைகளை முறித்து அடுப்பிலே மாட்டி நெல்முனையை ஈரம் போய் பதமாகும்படி வறுத்து பின் அரிசியாக்கி நீர் வார்த்து காய்ந்திருக்கின்ற உலையில் அதை இட்டு சோறாக்கி தம்முடைய நாயகரை பார்த்து, இனி கறிக்கு யாது செய்வோம் என்று கேட்டார் நாயனார் மனைவி. உடனே நாயனார் புறக்கடை தோட்டத்திற்கு சென்று குழியினின்று மேற்படாத சிறு பயிர்களை கையினாலே தடவி பிடுங்கி கொண்டு வந்து கறி சமைக்கும்படி கொடுக்க, மனைவியார் அவைகளை வாங்கி ஆய்ந்து நீரினாலே கழுவி தமது சாமர்த்தியத்தினால் வெவ்வேறு கரியமுது செய்து முடித்து நாயகருக்கு அமுதும் கரியும் பாகம் பண்ணப்பட்டமையை தெரிவித்து சைவரை அமுது செய்விப்போம் என்று சொன்னார். நாயகர் நித்திரை செய்பவர் போல் காட்டிய சிவபெருமானை, சுவாமி அமுது செய்ய எழுந்தருளும் என்று சொல்லி அழைக்க, ஈசன் ஒரு ஜோதி வடிவமாய் எழுந்து தோன்றினார். அதை கண்ட இளையான்குடி மாற நாயனாரும் மனைவியாரும் திகைத்து நின்றார்கள். பின்பு பரமசிவன் பார்வதி தேவியாரோடும் இடபாரூடராய் தோன்றி இளையான்குடி மாற நாயனாரை நோக்கி, அன்பனே, நம்முடைய அடியார்களை அமுது செய்வித்த நீ உன் மனைவியோடும் நம்முடைய பாதத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிரு என்று திருவாய் மலர்ந்தருளி அந்தர்தானமாயினார். வறுமை நீங்கி செல்வம் பெற்று பல சிவபக்தர்களுக்கு சேவை செய்து இறைப்பதம் அடைந்தனர் அந்த இருவரும். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவு மகிமை, மகாபிரிவு அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.